எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் அக்ரி டெக்கு கண்காட்சிக்கு வந்துருக்குறோங்க. அப்படித்தானே கரெக்டாக? வேளாண் கண்காட்சி. வேளாண் கண்காட்சி, ஆமாம் ஆமாம். அப்புறம் இன்னைக்கு எல்லாமே போயிட்டு ஒரு ரவுண்டெல்லாம் பார்த்துட்டு விதைகள் நாற்றுக்கெல்லாம் வாங்கணுங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் பொருள்களை கொஞ்சம் வாங்கணும். அதையும் வாங்கிட்டு அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரப்போகிறோங்க. நீங்களும் நல்லா பார்க்குறவங்கெல்லாம் வந்து நிறைய விதைகள்லாம் என்னன்னாங்க, அக்ரி இன்டெக் துவங்கக்கூடிய அந்த நாள்லேயே வந்துட்டோம்னா கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே போய் பார்த்து நம்ம தேவையானதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களும் கொஞ்சம் ப்ரெஸ்ஸாக இருப்பாங்க. மத்தியானமானது கூட்டமாயிருங்க. இருந்தாலுமே சனி ஞாயிறு அப்படிங்கிறது கூட்டம் அறிவு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. பாருங்க, உள்ளே வந்ததுமே சூப்பராக கார்பெட்டெல்லாம் அழகாக இந்த வாட்டி போட்டு வச்சுக்கிறாங்கல்ல, பார்க்கறக்கு அழகா இருக்குதுங்க. இந்த போன முறை ரோபோட்டெல்லாம் வரவேற்று இருந்தது, ரோபோட்டு காணும். வேற எங்காச்சும் இருக்குதுன்னு வேற எங்காச்சும் இருக்குதுங்களே. சரி, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நிறையா பாருங்க, பொள்ளாச்சியை சேர்ந்த நம்ம உறவு ஒருத்தர் இப்போது இந்த அக்ரி இன்டெக்ஸில் பார்க்குறவங்க, அப்போ சந்தோஷமாக இருக்குது. அவர் வேளாண்மை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர், நீண்ட காலம் வேளாண்மையில் இருக்கிறீங்க, அப்பா காலத்துலேருந்தே. ஓ சரி 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 சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள்ங்க. சரி, ஒரு தோட்டத்துக்கு வந்து நம்ம எருவு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, தேங்காய் எடுக்கிறது, இது மாதிரி வேலைக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படி இதுலேயே வந்து நம்ம அது மாதிரி ட்ராலி அட்டாச் பண்ணிட்டு ஒரு காய்கறி சேல் பண்ணுறதுக்கு, அது மாதிரி பொருள் ஒரு இடத்துல எடுத்து போகிறதுக்கான வேலைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன 6 ஆமாம். இதுலேயே வந்து இவி மாடல் வருது. அதுங்க. சரி சரி சரி, உட்காந்து பாரு சொல்லி, உட்காந்து பாரு. மெஷினை வாங்கினீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளே போகலாம். சரி, வாங்கி கொடுத்துருங்க. சரி, பாருங்க, உறவுகள்லாம் வந்து பழம் பறிக்கிறதுக்கு நெட்டு வாங்கிக்க, அடிபடாமல் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நெட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. அதில் கூட சரி ரொம்ப சொல்லிடு, அது முதல்ல டேமேஜ் ஆகிடுதுங்க. அதனால இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கி மரமெல்லாம் மேலே போன கொம்பையெல்லாம் இருக்கிறது சொல்லிட்டு இருக்கிறியா? ஆமாம், நல்லது. நெட்டு இந்த நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த கம்பியில் இது மாட்டிக்கலாங்களாமா, அதனால் இது மட்டும் வாங்குறோம். இப்போ அதே கம்பெனியில் இந்த ஆரம் ஒன்று வாங்கியாச்சுங்க. வாங்கியாச்சு. போன ஃபோல் வாங்கிட்டு போயிட்டோம், இந்த ஆரம் மட்டும் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் இதை வாங்கிட்டோம், இது ஒன்று வாங்கியாச்சுங்க. கண்ணு இது எவ்வளோ கண்ணு? பாருங்க, இது கூடயே இது இளநீ தேங்காயெல்லாம் போடுற மாதிரி வாங்கியாச்சுங்க. கத்தியோட 250 போய் ஃபிட் பண்ணிக்கலாம். அதான் அந்த கத்திங்க, இது அது மட்டும்தான், அதுக்கெல்லாம் காசு கொடுத்தா. அது வீடியோ பாருங்க, நம்ம அக்ரி இன்டெக் வளாகத்தில் ராம்குமார் நம்முடைய உறவுங்க, பெருமானூரை சேர்ந்தவர், அவரையும் இப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த புதிய தோட்டம் அப்படிங்கிற அந்த சேனல் வந்து இந்த மாதிரி நிறைய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்குதுங்க. நீங்கள் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, கம்பெனிங்க. ஓ, இது என்னென்ன சொல்கிறீங்கன்னா, இளநீர் பதநீர் மாதிரி இப்போ தென்னை மரத்துலேருந்து மேலேயே ஐஸ் வாட்டர் வச்சு தென்னைங்களாமா? இது நீராபானங்களா? நீராபானம் வாங்கிட்டாங்க. இடையில பசிக்குதுன்ட்டு. ஆமாம், ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக. இன்னொரு டம்ளர். மணி 11:30 ஆச்சுங்களா? பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் இருந்தேன், அதாவது காப்பி ஈப்பி குடிப்போம், குடிச்சு பார்க்குறேன். நீராபானம் குடிக்கிறதுல ஒருத்தர் வந்து கிட்டாம்பாளையம் தாங்களா? சரி சரி சரி. ஓ சரி சரி சரி. அந்த கிட்டாம்பாளத்தை அந்த பக்கமாக கொஞ்சம் மேவரமாக இருக்கு அந்த தோட்டங்களா? ஆமாங்க, நிறைய உறவுகளை பார்த்துட்டா. ஆமாம், நிறைய உறவுகளை பார்த்தாச்சு. இப்போ பக்கத்துலேயே முத்துக்கொண்டம்புதூருங்க, முத்துக்கொண்டம்புதூர் சேர்ந்த ஒரு உறவுங்க, அவங்களையும் பார்த்தது ஒரு சந்தோஷம். சரி சரி. அப்படியே வந்த இடத்துல எங்கள் அண்ணன் பார்த்தாச்சுங்க. அண்ணன் மட்டும்தான் பாக்கி இருந்தார், அவரையும் பார்த்துட்டோம். ஒன்னனை பார்த்தா மட்டும் பல்லு பூரம் தெரியுது. பக்கத்துலயே மாடெல்லாம் இருக்குது. இல்ல, ஒன்னனை பார்த்தா மட்டும் முகத்துல இருக்கிற பல்லு பூரம் தெரியுது. பக்கத்துல மாடுகளா இருக்குதுங்க. அப்படியே எங்க அண்ணன் வாங்கி தருவாருன்னு இவர் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாரு. பாருங்க, வந்த இடத்துல பசுமை டாக்ஸ் அவரையும் சந்திச்சுட்டு இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்க. அவர் தான் ரொம்ப நாளா பேட்டி இருந்தாரு. இன்னைக்கு அவரையும் பார்த்துட்டோம். ரொம்ப காலமா யாழினி கூப்பிட்டு இருக்கிறவங்க, அவருடைய
குழந்தை. விரைவில் சந்திக்கலாம். இது என்னன்னாங்க, தற்செயலா யாழினிங்கிற பேர் எனக்கு தெரியாது. தற்செயலா உன்னோட பேர் யாழினியான்னு கேட்குறேங்க. ஆமாம், அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாருங்க. எனக்கு கொஞ்சம் தமிழ் பேர் கேட்ட பிடிக்கும். பார்த்தா பேரு யாழ்னி அப்படி. அவரே கேட்டாரு, பொண்ணு பேர் யாழினி. இன்றைக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. ஐயா தங்கவேலு ஐயாவுடைய இவங்கெல்லாம் மாணாக்கர்கள், இயற்கை விரும்பிகள்னு சொல்லலாம். அவங்க எல்லாமே ஐயா கூட ஒரு தோட்டத்துலேருந்து நிறைய கற்றுக்குறாங்க. இன்றைக்கி அக்ரிடெக் நடக்கிறனால ஐயா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காரு இங்கெல்லாம் பார்க்க வந்துட்டு. ரொம்ப சந்தோஷமாக அவங்களை எல்லாமே இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு சந்தோஷங்க. எல்லாம் முடிஞ்சுதாங்க, இல்லை ட்ரைனிங்கில் வாங்க. இந்த வாய்ப்பு இருக்கும் போது எங்கள் தோட்டத்துக்கு ஒரு நாளைக்கு வாங்க, ஐயாவுக்கு போட்டு வாங்க. ஐயா கேட்டிருந்தார் ஒரு முறைங்க. நீ போய் இயற்கை விவசாயம் பண்ண போகிறீங்களா? சரி சரிங்கண்ணே. பாருங்க, இப்போ இந்த மாட்டை தான் வாங்கலான்ட்டு வந்தேங்க. ஆமாம் ஆமாம், 100 ரூபா கம்மியாக போச்சு. 100 ரூபா கம்மியாக போச்சு. ஆமாம், அதனால வாங்காம விட்டுட்டு போகிறாங்க. ஓ, வேற 100 ரூபாய்க்கே வேற மாட்டு போட்டியா? சரி 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 சரி. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு, தலையில சட்டி தலையோட பார்க்கறக்கு அழகா இருக்கு. ஆனால் எல்லாமே செல்வி, இது எல்லாமே சாதுவான மாடுகள். நிறைய வெரைட்டி மாடுகளாக இருக்கு. வாங்க, எல்லா மாடுகளையும் ஒரு தடவை பார்க்கலாம் வாங்க. இதான் டாங்கி. அதான் இது வந்து டாங்கி, நாசிக் மகாராஷ்டிரா. இதுங்களா டாங்கி? எல்லாமே புள்ளி புள்ளியா இருக்குது. லாட்டூர் மகாராஷ்டிரா. அங்க பாருங்க, அது லாட்டூருக்கு மகாராஷ்டிராவில் ஒரு ஊர் பேர். எவ்வளோ அழகா இருக்குது. இது வந்து தியோனி மாடுங்களாம்மா, லாட்டூர் மகாராஷ்டிரா. அழகா இருக்குது பார்க்கறக்கு. கொம்பெல்லாம் சின்ன சின்னதா பாருங்க. சரி, அங்க பாரு, நம்ம ஊர் மாடு வந்தாச்சு. ஆமா, காங்கேயம். அது என்ன பார்த்தாலும் இது ஒரு அழகுதான். ஆமா, அம்மா மகளுமா வேறு கருகருன்னு எவ்வளோ அழகு. வேறு இது சொல்லி ரெட் சிந்திம்பாங்க. இது பஞ்சாப் ரெட்டா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப அழகு. என்ன அழகு பாரு, பஞ்சாப். ஆமா, பெருசா உயரமாக வளராது. ஆமா, அதான் ரெட் சிந்திம்பாங்க. நல்ல அழகு. எல்லா மாடுமே அழகுதாங்க. காங்கேயத்துக்கு அந்த தமிழ் வாரு என்ன அழகுன்னு. எதுலயுமே இந்த மாதிரி கருப்பு கலர்ல. ஐயோ, காளை எது காலை, அதை நினைச்சே பார்க்க முடியாது அழகு. ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போறதா என்னன்னு தெரியுது. அடுத்து பாருங்கள், நம்ம நாற்று வாங்க போகிறோமுங்க. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக மர நாற்றுகளுமே பழ நாற்றுகளுமே பூச்செடிகளுமே நிறைய இருக்குதுங்க. பூரா இந்த லைன் பூரா நர்சரி. ஆமாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 11 மணிங்கிற போது இங்கே கூட்டம் வரக்க ஆரம்பிச்சிருங்க. பெண்களுடைய கூட்டம் பூரா இந்த பூச்செடிகளில் தான் குஞ்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நாற்றுகளெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம விருப்பம் போல் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்க முடியும். வாங்க, நீ வரிசையாக போய் அதெல்லாம் மற்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, கடையிலெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தேவைப்பட்ட நாற்று வாங்கியாச்சுங்க. பசுமை பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நர்சரியில். அது என்னென்ன நாற்று வாங்கிக்கிறேன்னு அப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஆமாம், பாருங்க, நர்சரிக்கு வந்ததுமே அங்கே உறவுகளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ. நம்ம பொதிகை தோட்டம் உறவுகள் வந்துங்க இது மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக வருவாங்க.
பார்க்க முடியும். அதனால இந்த வந்த இடத்துல இவங்களெல்லாம் சந்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த ஊருங்க? வெள்ளலூர் பக்கத்துலங்க. நீங்களும் விவசாயம் பண்றீங்க? ஓ, வீட்டு தோட்டம்ங்க. ஓ, ஒரு சந்தோஷம் சந்தோஷங்க. உங்க பேருங்கக்கா? ஜெயந்தி. அண்ணா பேருங்க? கருணாநிதி. ஆஹா, மறக்க முடியாத, தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு பேருங்க கருணாநிதி. அண்ணாங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷங்க. ஓ, சரி சரி. இதை பார்க்க வந்தவங்க. இது காமிக்கலாங்களா? பாருங்க, இந்த பசுமை, ஆமாங்க, பொதிகை தோட்டம்ங்க. இந்த பசுமை பாரதம் நர்சரிக்கு உள்ளே வந்தோடனேங்க சில நாற்றுலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தால் ஒரே கிழங்குல 3 தென்னை வந்திருக்குதுங்க. பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இதை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு தெரியலைங்க. நீங்களா கூட இருக்கலாம். 3 சேர்த்தா அப்புறம் தேங்காய் வருங்களா? தேங்காய் வருமா? எனக்கு இந்த டவுட் வரல, உனக்கு மட்டும் வருது எப்படி? பெண்களுக்கே உண்டான டவுட் அது. 3 தேங்காய் வருங்களா? வருங்களா? அப்படின்னா ஒரே கல்ல 3 மாங்காய். ஒருவேளை ஒரே கல்ல 3 மாங்காய் இல்லை, 3 தேங்காய். இதுதானோ? சர்வீஸ் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பாது. ஆமாம், அப்படியே வெயிலுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு கொடை கொடுத்துட்டாங்க. பிடிச்சிக்கோ. அவ்வளோதான். மேலப்படி அப்பதானே வெயிலுக்கு. இல்லை, இதை பேர் தெரியும் போல இருக்கு. ஓ, ரைட். சரி, வாழ்த்துக்கள் சார். சூப்பர், நல்லா பண்ணுங்க சார். யூடியூப் சேனல் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தா நல்லா இருக்கு. சரி. சரி சரி. வாங்கியாச்சுங்களா? சரி. இந்த ஏரியால தான் விதை இருக்கும். விதை எங்க போட்டுக்கிறேன்? விதை அந்த சைடு தான் கால் சொன்னாங்க. ஈயோடு. ஓ, சரி 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 சரி. நாங்களும் விதை தேடி தான் வந்துட்டோங்க. பாருங்க, நிறைய விதைகளை வாங்கிட்டேன். இது வாங்குறதுக்கு இவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருந்தேங்க. நீ கொண்டு போய் விதைகளை நீ நட்டு பராமரிக்க வேண்டியது. நிறைய விதைகள் இருக்குதுங்க ஐட்டமில். எல்லாம் வந்தீங்கன்னா விதைகள்லாம் நிறைய கிடைக்குங்க. இங்கேயே நிறைய கடைகளாக இருக்குது, எல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே புற சுற்றி கடை தாங்க. நாங்களும் ரொம்ப நேரம் விதைக்கடை காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். பிளாக்ல இருக்குதுங்க அந்த விதைகள்லாம். சரி, அடுத்தது போகலாங்களா? அடுத்து போகலாம். ரைட். சரி, அவ்வளோதாங்க. எல்லாம் கொடிசியம் போய் எல்லா பக்கம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்கே பசி தாங்க முடியல, கூட்டமாக இருக்குது. சரி, இங்கே ஒரு பொருள் ஒன்று வாங்கணும். மணி 2:30 ஆயிடுச்சுங்களா. சரி, இங்கே சாப்பிட்டு இந்த அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு வந்துக்கிறேங்க. வந்துட்டு கீழே பார்த்தா ஒரே கூட்டம். டிஃபன் சாப்பிட்லான்னு பார்த்தேன். அப்போ சரி, மேலே வந்து சாப்பாடு வாங்கிட்டேங்க. பசி அதிகமாகிடுது, சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுக்கிறாரு. அதுக்குள்ளே அவசரம் ஆயிடுச்சுங்க. காலையில் சும்மா கொஞ்சமாக சாப்பிட்டு கிளம்புனாங்களா. அப்புறம் இப்போ இடையில ஒரு நீராபானம் மட்டும்தான் குடித்தோம், முடியல. சரி, பாய்ங்க, அவ்வளோதான். நிறைய உறவுகளையெல்லாம் பார்த்துட்டோம் இன்னைக்கு. சரி சரி, எடுத்துட்டியா? சரி.